ஹாய் ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம். ஸோ டுடே நம்ம வந்து பிக் பாஸ்க்கான அன்அஃபிஷியல் ஓட்டிங்ஸ் பார்க்க போகிறோங்க. ஸோ யாரெல்லாம் என்னென்ன பொசிஷனில் இருக்காங்க, யாரெல்லாம் இறங்கியிருக்காங்க, யாரெல்லாம் இந்த வாரம் வெளியே போவதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, இதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக வந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்சாலும் சப்போர்ட் பண்ண மக்களே. நம்ம ஒரு ஸ்மால் யூடியூபர், ஸோ கொஞ்சம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ முதல் இடத்துல இருக்கிறது வந்து இவரெல்லாம் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வரவே தகுதி இல்லாத ஒரு நபர் சொல்லியிருந்த நபரை ஸோ இப்போ வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து ஃபஸ்ட்டில் இருக்காருங்க. ஸோ அன்அஃபிஷியல் வந்து ஃபஸ்ட்டில் இருக்கார். இவரெலாம் வந்து ஏன்டா பிக் பாஸ் உள்ள நானே சொல்லியிருக்கேங்க, இவரெல்லாம் ஏன்டா பிக் பாஸ் உள்ள போடுறீங்க, இவர் வேணாண்டாலாம் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். பார்த்தா இப்போ வந்து அவர் தான் பிக் பாஸ் வீட்டுக்கு கண்டென்ட் கொடுக்குறாரு. பிக் பாஸ் வீட்டில் கண்டென்ட்டு தேட ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இவர் தான் கொடுக்குறாருங்க. ஸோ அவர் தாங்க நம்ம டாக்டர் திவாகர், வாட்டர்மெலன் ஸ்டார், இது மாதிரி பல முகங்கள் வச்சுருக்க மனுஷன். ஸோ அவரோட ஓட்டிங் பார்த்தீங்கன்னா வந்து 48,201 ஓட்டுகள். பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 23.31%. ஸோ 20% மேலே வந்தாலே வந்து ஒரு எப்படி சொல்கிறது, நல்ல பிளேயர்ன்ற மாதிரி தான் வந்து வரும். ஸோ அந்தளவுக்கு வந்து இவர் பேர் எடுத்திருக்காரு. ஸோ இவர் ஃபாலோ பண்ணி இன்னொரு நபர் இருக்கார். ஸோ இவர் யார் பார்த்தோன்னா வந்து விஜய் டி ப்ராடக்ட்டு. ஸோ சபரி. ஸோ சபரியோட ஓட்டிங் பார்த்தா வந்து 46,400 ஓட்டுகள். பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா வந்து 22.44%. ஸோ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, சபரி வந்து 50% வந்து கேம் வந்து கரெக்டாக விளையாடுறாரு, 50% வந்து கேம் வந்து இவர் வந்து கொஞ்சம் சேஃப் கேமாக விளையாடுறாருன்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களோட கருத்துக்களை இருந்தால் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். என்னோட கருத்து வந்து இவர் வந்து ஓரளவுக்கு சேஃப் கேம் தான் விளையாடுறாரு. ஏன்னா வந்து இவர் ரியல் முகம் வந்து நம்ம ஆல்ரெடி பிக் பாஸ் எவிக்ஷன் அப்போ பார்த்துருக்கோம். ஓகேங்களா, பயங்கர ஃபன் பண்ணார், பயங்கர பேசுகிறார், ரொம்ப ட்ரிக்கிங் வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி நிறைய வேறு லெவலாக பண்ணாரு. இப்போ பார்க்கும்போது டோட்டலாக அப்படியே ஆப்போசிட்டாக இருக்காருங்க. ஸோ ரொம்ப கத்த மாட்டுறாரு, கத்தினா கூட டக்குன்னு சால்வ் பண்ணிடுறாரு, 2 நிமிஷத்தில் சிரிச்சு பேசுகிறாரு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காரு. அதனால் வந்து எனக்கு வந்து ஒரு 50% இவர் மேலே வந்து சேஃப் கேம் விளையாடுற மாதிரி எனக்கு தோணுது. ஓகேங்களா. ஸோ 3வது இடத்துல வந்து விஜய் பாரு. ஸோ பார்வதி வந்து கிட்டத்தட்ட 2 நாளாக பயங்கரமாக கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபுல் கேமரா ஃபோக்கஸ் அது மாதிரிலாம் இருக்கணும். என்னை வந்து நீங்கள் வந்து போன சாட்டர்டே சண்டே வந்து வச்சு செஞ்சீங்க, சேதனார் என்னை வச்சு செஞ்சுட்டாரு, நிறைய பேர் எனக்கு வந்து இந்த இதெல்லாம் வேறு கொடுத்துட்டு. ஸோ நான் வந்து கேம் சரியாக விளையாட நடிக்கிறேன்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க, அப்படிலாம் வந்து நிறைய பேர் எனக்கு சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ வந்து நான் கேமை சேஞ்ச் பண்ணுறேன்னு சொல்லிட்டு டோட்டலாக வந்து கேமை சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அவங்களோட ஓட்டிங் பார்த்தலாம். அவங்களோட ஓட்டிங் பார்த்தீங்கன்னா 21,933 ஓட்டுகளும். பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 10.60 கிட்ட வந்து வந்துட்டுருக்கு. ஓகேங்களா. ஸோ இவங்களோட கேம் வந்து இப்போ டோட்டலாக சேஞ்ச் ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து விஜய் பாருக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக மக்கள் வந்து திரண்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்தளவுக்கு கிடையாது. இப்போ அவங்க நேற்று இந்த உப்பு மேட்ரும் இந்த சாப்பாடு மேட்ரை வச்சு கேம் விளையாடுங்கன்னு சொல்லி ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்க. அந்த ஸ்டாண்ட்லேருந்து நிறைய மக்கள் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் எனக்கு என்ன பிடிக்கலன்னா ஒரே விஷயத்தை ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டே இருக்காங்க. இந்த தலைன்னு ஒருத்தர் இருக்காங்கல்ல, ஸோ அவனை போயிட்டு சின்ன பையன் சொல்லிட்டான், அப்படியே விட்டுருந்தான். ஓகேங்களா. அதுவே வந்து நீ 5வது படிக்கிறனால அப்படி இதெல்லாம் பேசக்கூடாது. ப்ளஸ் வந்து அவங்க வந்து இந்த பொம்மை டாஸ்க் வந்து வெளியில் போயிட்டாங்க. ஓகேங்களா. ஸோ வெளியில் போன மாதிரி வந்து அவங்க அவங்க ஃபோட்டோ வந்து சில இஷ்யூனால ஸ்டாப் பண்ணாங்க. அதையே சொல்லிகிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் இரிட்டேட் ஆகுது. ஸோ கேம் கண்டென்ட்டு சூப்பர், இதெல்லாம் ஓகே. ஸோ நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. பட் ஒரே விஷயத்த சொல்லும்போது ரொம்ப இரிட்டேட்டாக எனக்கு ஃபீல் ஆகுது. உங்களுக்கு எப்படியான ஃபீல் ஆகிடுச்சா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து 4வது கமருதீன். ஸோ கமருதீன்லாம் வந்து எதுக்கு 4வது இருக்காரு எனக்கு தெரிலங்க. வீட்டுக்குள்ளே ஏன் இருக்காருன்னு தெரில அவர். ஸோ நான் வந்து அவரோட ஓட்டிங் ஃபஸ்ட்டு பார்த்துலாரு. 21,312 ஓட்டுகள். பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 10.31% எடுத்திருக்காரு. கமருதீன் வந்து கேமை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல, கேமு தெரில, பேச தெரில, எதுவுமே அவருக்கு தெரில. ஓகேங்களா. பட் இவர் வந்து நிறைய வார்த்தைகள் வர்றாரு. ஸோ திவாகர் வந்து ஃபுல்லாக டார்கெட் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா. திவாகரை வந்து ஃபுல்லாக டார்கெட் பண்ணி அவர் கூட வந்து ஈக்குவலாக கேம் விளையாடலாம், தப்பு கிடையாது. பட் வந்து ரொம்ப அநாகரிகமாக வந்து சில விஷயங்களெல்லாம் பேசிகிட்டு இருக்காரு. இன்னைக்கு கூட பொம்மை டாஸ்கில் விளையாடும் போது எல்லாம் துப்பின்னு இருந்தார். அதெல்லாம் வந்து கொஞ்சம் தவறான ஒரு விஷயம். ஓகேங்களா. எவ்வளோ வாட்டி சொன்னாலும் திருந்தாத ஜென்மங்கள்னு சொல்லுவாங்களா, அது இவரை சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெட் கார்டு கொடுத்து வெளியில் அனுப்புனா பிக் பாஸுக்கும் நல்லது, பார்க்குறவங்களுக்கும் நல்லது, ஸோ அவருக்குமே நல்லது. அவரோட பேரும் டேமேஜ் ஆகாமல் இருக்குன்றது என்னோட கருத்து. ஸோ 6வது இடத்துல வந்து அரோரா, இல்லை 6வது இடத்துல ரம்யா இருக்காங்க. ஸோ ரம்யா வந்து எவ்வளோ பர்சன்டேஜ்னா எவ்வளோ ஓட்டுனா 18,555 ஓட்டுகள். பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா வந்து 8.9% எடுத்திருக்காங்க. ஸோ இவங்களோட கேம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கேமெல்லாம் கிடையாதுங்க. ஸோ சில விஷயங்களை கண்டென்ட் கரெக்டாக கொடுக்குறாங்க, பேசுகிறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. பட் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா டபுள் கேம் விளையாடுற மாதிரி ஆயிடுச்சுங்க. ஸோ இவங்க வந்து இங்கேயும் பேசுகிறாங்க, இது இந்த டீம்லேயும் இருக்காங்க, பிக் பாஸ் டீமில் 2 டீம்லேயுமே போயிட்டு அங்கே கொஞ்ச நேரம் இங்கே கொஞ்ச நேரம் பேசிட்டு அங்கே இருக்கிறது இங்கே இருக்கிறதெல்லாம் சொல்கிற மாதிரி
ஒரு ரூமிங் போயிட்டுருக்கு, நானும் பார்த்துருக்கேன். இவங்க வந்து ரொம்ப முடியாத மாதிரி ஆக்டிங் பண்ணதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. பட் கேம் வைஸ் ஓரளவுக்கு ஓகே. பட் இவங்க வந்து அந்த விஷயத்தை அவாய்ட் பண்ணி இந்த விஷயத்தில் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணாங்கன்னா இவங்களுக்கான ஓட்டிங் வரன்றது என்னோட கருத்து. அதுக்கப்புறமா 6வது இடத்துல இருக்கிற பார்த்தா அரோரா. ஸோ அரோரா வந்து ஃபுல் சேஃப் கேம். ஓப்பனாக சொன்னால் ஃபுல் சேஃப் கேம். அவங்க வந்து எந்த ஒரு டாஸ்க்கும் வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து ஆடுறது கிடையாது. எதுவுமே வந்து ரிஸ்க் எடுத்து எதுவுமே வந்து ஓப்பனாக போய் கிடையாதுங்க. ஸோ இவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒன்லி லவ் கண்டென்ட் பண்ணலாம். லவ் கண்டென்ட் பண்ணி நம்மளை வந்து எப்படியா நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு பிளான் பண்ணலாம்னு நினச்சிருக்காங்க போல. ஸோ பிக் பாஸுக்கு தேவை வந்து ஒரு லவ் கண்டென்ட்டு. ஸோ நார்மலாக கண்டென்ட் கொடுக்குறாலாம் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருப்பாங்க. அந்த கான்செப்டில் வந்து ஒரு வேளை இவங்க வந்து லவ் கண்டென்ட் கொடுத்தா நம்ம ரொம்ப நாள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருப்பாங்க அப்படின்னு நினச்சிருக்காங்களா என்னன்னு தெரியல. அவங்களோட ஓட்டிங் பார்த்தா 14,053 ஓட்டுகள். பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.8% எடுத்திருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இந்த இவர் இருக்கார்ல தலை துஷார், இவர் கூட தான் ஃபுல்லாக லவ் கண்டென்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இவங்க கான்செப்ட் வந்து ஃபுல்லாக துஷாரோட லவ் கண்டென்ட்டு, திவாகரோட ஒன்றா லவ் கண்டென்ட்டு. ஸோ இந்த கண்டென்ட் தவிர அவங்கள பர்சனலாக ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. எதுவுமே பண்ணுறது கிடையாது, பார்ட்டிசிபேஷனே பண்ணுறது கிடையாது. ஸோ ரொம்ப எஃபெக்ட் எடுக்கிறது கிடையாது. இதுதான் வந்து நம்ம ஆரோராவோட கான்செப்ட்டு. அதுக்கப்புறம் 7,000லேருந்து எஃப்ஜே இருக்கார். ஸோ அவரோட ஓட்டிங் பார்த்தீங்கன்னா வந்து 12,797 ஓட்டுகள். பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.19% எடுத்துருக்காங்க. எஃப்ஜே கூட வந்து எதுக்கு வீட்டுக்குள்ளே இருக்காருன்னு எனக்கு தோணுது. ஏன்னா நிறைய வார்த்தைகள், அவர் பேசுகிற விதம், பண்ணுறதெல்லாம் வந்து எதுவுமே வந்து சரியாக கிடையாதுன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா வந்து ஒரு பொலைட்டாக யாரும் பேச மாட்டாங்க பிக் பாஸ் வீட்டில். இப்போ வந்து கண்டஸ்டன்ட் யாருமே பொலைட்டுனாலே என்னன்னு தெரில, டீசென்சினா என்னன்னு தெரில, மேனஸ் என்னன்னு தெரில, அந்த மாதிரி தான் இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இவருக்கும் பார்வதிக்கும் வந்து இன்றைக்கி பயங்கரமான ஒரு சண்டை. இந்த டாஸ்க்கு பொம்மை டாஸ்க் போல் மாஸ்க் டாஸ்க் வச்சாங்க, அந்த டாஸ்கில் ரொம்ப சண்டை. ப்ளஸ் இவர் என்ன பண்ணுறேன்னா இவரும் ஆதிரையும் லவ் கண்டென்ட் பண்ணுறாங்க. ஸோ கிளியராக தெரியுது. ஓகேங்களா. லாஸ்ட்டாக வந்த ரேப்பர் அவர் ஒரு கண்டென்ட்டு, அதுக்கு முன்னாடி வந்த ரேப்பர் கண்டென்ட்டு. ஸோ ரேப்பர்ஸ் எல்லாமே வந்து ரெகுலராக வந்து கண்டென்ட் பண்ணுறதுக்கே இவங்க போடுறாங்களா இல்லை இங்கே வந்த பிறகு கண்டென்ட் கரெக்ட் ஆகுதுன்னு தெரில. ஆனால் இவங்க எல்லாருமே வந்து அப்படி தான் இருக்காங்க. ஓகேங்களா. அப்புறம் 8வது பார்த்தீங்கன்னா கெமி. ஸோ கெமி வந்து ஓட்டிங் பார்த்தா 11,824 ஓட்டுகள். பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 5.65% எடுத்திருக்காங்க. ஸோ அதை தவிர்த்து கெமியோட கேம்னு பார்த்தீங்கன்னா வந்து இவங்களுக்கு ஸ்ட்ராங் பிளேயர், நல்ல கேம் விளையாடக்கூடிய நபர், ஸோ நல்ல டேலண்ட் இருக்கிற பர்சன். பட் இவங்க வந்து கேமில் வந்து ஃபோக்கஸ் பண்ணாமல் வந்து கொஞ்சம் லேசியாக சுற்றுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஓகேங்களா. இவங்களுக்கு அந்த ஸ்பேஸ் கொடுக்கலையா இல்லை இவங்க ஸ்பேஸ் எடுத்துக்கலையான்னு தெரியல. பட் இவங்க கேமை வந்து இன்னும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ கேம் வந்து எப்படியா இம்ப்ரூவ் பண்ண, எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும், என்ன ஸ்டெப் எடுக்கணும்லாம் கொஞ்சம் யோசிக்கணும். இவங்க வந்து இன்னொருத்தங்க ஷேடோவில் இருக்கிறதால இவங்களால வந்து இது பண்ண முடியலையான்னு தெரியல. ஓகேங்களா. ஸோ வெளியில் வந்தால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து 9வது இடத்துல இருக்குது அப்சரா இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அப்சரா வந்து அவங்களோட ஓட்டிங் பார்த்தா 11,672 ஓட்டுகள். பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா வந்து 5.72% எடுத்திருக்காங்க. ஸோ அப்சரா வந்து சேதனை பேசினதுக்கப்புறம் நேற்று பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில இடத்துல வந்து சில கண்டென்ட்லாம் கொடுத்தாங்க. கண்டென்ட் எப்படி கொடுத்தாங்கன்னா சில விஷயங்கள் பேசுகிறது, சில கன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரி. ஸோ டீமில் வந்து நேற்று ஓரளவுக்கு தெரிஞ்சாங்க. ஓகேங்களா. ஸோ சண்டே எபிசோடுக்கு அப்புறம் மண்டே எபிசோடில் ஓரளவுக்கு வந்து வெளியே வந்திருக்காங்க. பட் வந்து இது பத்தாது. ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற டேலண்ட்டுக்கு அவங்களுக்கு வந்து இதெல்லாம் ரொம்ப கம்மி. ஸோ இந்த மாதிரி கேட்டகரியில் வரவங்க வந்து இது வரைக்கும் வந்து நல்ல சம்பவங்களாக பண்ணியிருக்காங்க. இவங்களும் கொஞ்சம் ஷைனஸ்னை விட்டுட்டு கொஞ்சம் இறங்கி கேம் விளையாண்டா நல்லா இருக்கும்ன்றது தான் என்னோடய கருத்து. ஏன்னா வந்து அவங்கள அந்தளவுக்கு வந்து ஸ்பேஸ் கொடுக்குறாங்க. ஸோ இவங்களும் கொஞ்சம் ஸ்பேஸ் எடுத்துக்கிட்டு விளையாண்டா நல்லாயிருக்கும். சப்போஸ் அவங்க விளையாடல அப்படின்னா வந்து இந்த வாரம் வெளியேறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒன்று கெமியாக இருக்கணும், இல்லை வந்து அப்சராவாக இருக்கணும். 2 பேரில் யாருன்னா ஒருத்தவங்க வந்து வெளியே இருக்கணும். 100% வாய்ப்புகள் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ மக்களை உங்களோட கருத்துக்களை என்னென்ன மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். இந்த வாரம் யார் போவாங்க நீங்கள் நினைக்கிறீங்களோ ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துவிட சந்திக்கும். நன்றி, வணக்கம்.